வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சார்ட்டை பாருங்க. 2025ல டிஐஐ $90.1 பில்லியன் எக்விட்டியில பம்பின் பண்ணிக்காங்க. அதே பீரியட்ல எஃப்ஐஐ ஆப்போசிட் பண்ணிக்காங்க. $18.8 பில்லியன் எக்விட்டிலேருந்து வெளியெடுத்திருக்காங்க. எக்ஸ்பர்ட் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா இந்தியன் கார்பரேட்ஸ் ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து ஸ்லோ ஆயிருக்கு மிட் 2024 அண்ட் அதே கண்டினியூ ஆயிருக்கு 2025லயும். பட் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் earnings growthல இருந்து வந்து again பிக்கப் ஆயிருக்கு Q3 FY26ல இருந்து. இன்னைக்கு எந்த 3 நிறுவனங்கள் DIIs and FIIs வந்து இன்ஃப்ளோ காட்டியிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸையும் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பட்டியலில் இருக்கிற முதல் நிறுவனம் RBL பேங்க். வெறும் 3 மாதத்துல ஷேர் ஹோல்டிங் பிக்சர் வந்து குவைட் கிளியரா சேஞ்ச் ஆயிருக்கு. FII ஹோல்டிங்ஸ் வந்து 15.49 to 21.91% அதிகமாயிருக்கு. 6.42% ஜம்ப். DII வந்து 35.28ல இருந்து 39.69% அதிகமாயிருக்கு. 4.41% ரேஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து சிக்னிஃபிகண்டா கரெக்ட் ஆயிருக்கு. அதனுடைய ஆல் டைம் ஹை மே 2019ல இருந்து. பட் ஒரு பாட்டம் ஜூன் 2022ல ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா ஹையர் லோஸ் தான் இது ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல. ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து உண்மையா இதை சிக்னல் பண்ணுது. பேங்கோட கோர் பிசினஸ் மாடல் 59:41 ரீட்டைல் டு ஹோல்சேல் மிக்ஸ் தான். Q3 FY26ல ரீட்டைல் பேங்கிங் தான் லார்ஜஸ்ட் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கு. லோன்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்காங்க. ஹவுசிங், கோல்ட் லோன்ஸ், அதுக்கப்புறம் அன்செக்யூர் ப்ராடக்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ்ல 48.5% வருவாய் ரீட்டைல்ல இருந்தா வந்திருக்கு. ட்ரெண்ட் கிளியரா இருக்கு. Q3 FY26ல ரீட்டைல் 24% வளர்ந்திருக்கு. அன்செக்யூர் ரீட்டைல் வந்து 5% டிக்ளைன் ஆயிருக்கு. ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணிக்காங்கிறத காட்டுது. Q3 FY26ல ரிப்போர்ட் வந்து என்ன காட்டுதுன்னா ட்ரெஷரி வந்து 29% ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங் 21.6%. மீதி செக்மெண்ட்ஸ்ல மார்ஜினலா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபைனான்ஸ்ல கடந்த 3 வருடமா சேல்ஸ் CAGR 18%, ப்ராஃபிட் CAGR வந்து 85% இருந்திருக்கு. FY25ல ரெவென்யூ 14,041 crores இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 717 crores, 1,260 crores இருந்தது. FY24ல மெயினா 66% ப்ரொவிஷன்ஸ்ல ஜம்ப் ஆயிருக்கு. 2,959 crores. ப்ராஃபிட் டிப் வந்து மேனேஜ்மெண்ட் லாங் டர்ம் அப்ரோச்ங்கிறாங்க. ஒன் டைம் ஹெவி ப்ரொவிஷனிங் அன்செக்யூர்ட் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேங்க் அதனால ஏர்னிங் ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸ் ஷீட்டையும் FY26ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. டிசம்பர் 2025 குவார்டர்ல டோட்டல் இன்கம் 2.3% அதிகமாயிருக்கு. 4,718 crores. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3.7% அதிகமாயிருக்கு. அதர் இன்கம் 2% டிக்ளைன் ஆயிருக்கு. ஹோல்சேல் சைட்ல கமர்ஷியல் பேங்கிங் வெளியே வந்து தெரியுது. 30% வளர்ச்சியும் ஓவரால் ஹோல்சேல் growth வந்து 21% இருந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் சைட்ல நம்ம பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்து நல்லாவே தெரியுது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 3% அதிகமாயிருக்கு. ஒபெக்ஸ் வந்து 8% அதிகமாயிருக்கு. மெயினா எம்ப்ளாயி அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னால. பட் ரியல் டர்ன் அரவுண்ட் வந்து ப்ரொவிஷன்ல இருந்து வந்திருக்கு. ப்ரொவிஷன் வந்து 46% ஃபால் ஆயிருக்கு. 639 crores. ஹெவி ப்ரொவிஷனிங் மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி டேக்கன் பண்ணிருக்காங்க கடந்த வருடத்துல. இந்த குவார்டர்ல கிரெடிட் காஸ்ட் வந்து நார்மலைஸ் பண்ணிருக்காங்க 0.64%. சிங்கிள் ஃபேக்டர் மட்டுமே வந்து ஏர்னிங்ஸை ஃபிளிப் பண்ணிருக்கு. பேட் வந்து 47 crores இருந்து 220 crores வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 4x இயர் ஆன் இயர் growth. மெயின் ரீசன் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கம்ப்ரெஷன் தான். ஷார்ப் ஃபால் வந்து ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் இருந்திருக்கு. ஈல்ட்ஸ் 115 BPS வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 12.13%. அப்புறம் ஸ்டீப்பரா இருந்திருக்கு 48 BPS காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸும் டிக்ளைன் ஆயிருக்கு. லார்ஜா எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா பேங்க் வந்து செக்யூர்ட் ரீட்டைல் லோன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆறாங்கிறத காட்டுது. செக்யூர்ட் அட்வான்சஸ் 24%, ஹை ஈல்ட் அன்செக்யூர்ட் ரீட்டைல் வந்து 5% டிக்ளைன் ஆயிருக்கு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் growth வந்து வீக்கா இருந்ததுனால ஹை பேஸ் ஆஃப் லாஸ்ட் இயரோட ஒன் ஆஃப் எக்விட்டி சேல் இருந்ததுனால இந்த டிக்ளைன் வந்துட்டு GNPA நம்ம பார்க்கலாம். NNPA வந்து லார்ஜ்லி ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் அசெட் குவாலிட்டியில வந்து ரிசல்ட் ஆஃப் கிளீன் ஸ்லேட் ஸ்ட்ராட்டஜிக்காக பேங்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் ஆஃப் லெகசி ஸ்ட்ரெஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் புக், அப்புறம் டைட் அண்டர் ரேட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ROA லோவரா இருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா மெயினா ஹை கிரெடிட் காஸ்ட்னால. எஸ்பெஷலா இந்த அன்செக்யூர்ட் செக்மெண்ட்னால தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து
இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 50 to 60% மேலே தான் இருக்கு. ஸோ நியர் டேர்ம்ல எஃபிஷியன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறத இது காட்டுது. பெரிய கேட்லிஸ்ட் என்ன ஃபியூச்சர் க்ரோத்க்குன்னு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் என்பிடி வந்து 27,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இஎன்பிடி வந்து 60% ஸ்டேக் இந்த பேங்க்ல வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கால்ல தான். கண்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா செப்டம்பர் 2025ல பேங்கோட நெட்வொர்த் 15,356 crores. இது வந்து 44,000 crores ஜம்ப் ஆறக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டீலுக்கு அப்புறமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பேங்கோட எக்விட்டி பேஸ் வந்து நியர்லி ட்ரிபிள் ஆக போகுது. இதனால இந்த நிறுவனம் பெஸ்ட் கேபிட்டலைஸ் மிட் சைஸ் பேங்கா இந்தியாவில் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. அடுத்த 2 குவார்டர்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் அண்ட் ஆர்ஓஏயும் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்கிறாங்க 10 to 15 பிபிஎஸ். பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமா பெட்டர் கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் லோவர் ஃபண்டிங் காஸ்ட் வந்து ஃபாஸ்டரா வந்து டெபாசிட் ரீப்ரைஸ் பண்றதுக்கு இந்த நிறுவனத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து 16% லோன் growth வந்து FY26க்கு வந்து கைட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல எண்ட் ஆஃப் FY25ல நெட் அட்வான்சஸ் 92,618 crores இருந்திருக்கு. லோன் புக் வந்து 1.07 to 1.08 lakh crores ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு FY26ல. ப்ரோக்ரஸ் ஆல்ரெடி இந்த நிறுவனத்துக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. Q3 FY26ல அட்வான்சஸ் வந்து 1,03,086 crores இருக்கு. 14% இயர் ஆன் இயர் growth வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மேனேஜ்மெண்ட் வந்து 10 to 15 பிபிஎஸ் NIM இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு குவார்டர் இருக்கும்னு சொல்லிட்டு கைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் NIM வந்து 4.80% இருக்கும் எண்ட் ஆஃப் FY26ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் சைட்ல பார்த்தோம்னா சில ரெட் ஃபிளாக்ஸ் வந்து ரொம்பவே கிளியரா விசிபிளா இருக்கு. அசெட் குவாலிட்டி பிரஷர் வந்து ஃபுல்லி நார்மலைஸ் ஆகல. ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜ் வந்து 4.9% அதிகமாக இருக்கு FY25ல. இது 3.5% தான் இருந்தது FY24ல. அண்ட் ஆனுவலைஸ் ஸ்லிப்பேஜ் வந்து ஆல்மோஸ்ட் எலிவேட்டடா இருக்கு 4.6% Q1 FY26ல. டெபாசிட் மிக்ஸும் ஒரு கன்சர்ன் தான். காசா டெபாசிட் 6% தான் வளர்ந்திருக்கு. டோட்டல் டெபாசிட் 12% வளர்ந்திருக்கு. ஸோ காசா ரேஷியோ ரிலேட்டிவ்லி லோவா 30.9% இருக்கு Q3 FY26ல. இந்த லெவல் வந்து சிக்னிஃபிகண்டா பிரைவேட் பேங்க் பியர்ஸ் விடவே கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிஷனலா டெபாசிட்டர் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்கும் ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இருக்கும். டாப் 20 டெபாசிட்டர்ஸ் வந்து 13.6% டோட்டல் டெபாசிட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னா பேங்க்குக்கு வந்து ஹை ரிலையன்ஸ் இந்த பல்க் டெபாசிட்ல தான் இருக்கு அப்படிங்கறத ஹைலைட் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஸ்கா இருக்கும் ஃபண்டிங் ஸ்டெபிலிட்டிக்கு. நம்மளோட பட்டியல்ல இரண்டாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போற நிறுவனம் வந்து சஜிலிட்டி. கடந்த 3 மாதமா FII ஹோல்டிங் 5.6ல இருந்து 10.3% அதிகம் பண்ணிருக்காங்க. DIA ஸ்டேக் 14.9ல இருந்து 21.4% அதிகம் பண்ணிருக்காங்க. IPO ரேலிக்கு அப்புறமா இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை 56 டிசம்பர் 2024ல பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரேஞ்ச் பவுண்டா இருந்திருக்கு அண்ட் கரெக்டா வந்து அது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறுவனத்தை பார்த்தோம்னா சஜிலிட்டி பியூர் பிளே டெக் எனேபிள் சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலா US ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு. டாப் 10 ஹெல்த் கேர் பேயர்ஸ்ல வந்து 6 வந்து சஜிலிட்டியோட கிளைண்ட்ஸா இருக்காங்க USல. அண்ட் 1 ஆட் பண்ணிருக்காங்க பிராட்பாத் அக்விசிஷன் மூலமா. சரிங்களா, இந்த கம்பெனியோட ஹை கிளைண்ட் கான்சென்ட்ரேஷன், அதாவது டாப் 5 கிளைண்ட்ஸ் மட்டுமே 74% நிறுவனத்துக்கு வருவாய் கொடுக்குறாங்க. அண்ட் டாப் 10 மட்டுமே 88% வந்து வருவாய் இந்த நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. பட் ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் டென்யூர் இந்த டாப் 5 கிளைண்ட்ஸ்க்கு வந்து 18 வருஷம் இருக்கு. ஸோ அதனால பிசினஸ் கூடயே ஸ்டிக் ஆவாங்க அப்படிங்கிற ஸ்டிக்கினஸ் வந்து நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். சஜிலிட்டியோட ரெவென்யூ வந்து 2 மெயின் வெர்டிகல்ஸ்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் பேயர், அதுக்கப்புறம் ப்ரொவைடர். பேயர் வெர்டிகல் தான் கம்பெனியோட பேக் போனா இருக்கு. 88.5% வருவாய் Q2 FY26ல இந்த இடத்துல இருந்து அவங்க ஈட்டிட்டு இருக்காங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேவைகள், அதாவது கிளைம்ஸை வந்து ப்ராசஸ் பண்றது, என்ரோல்மெண்ட் பண்றது, பில்லிங் பண்றது, இது எல்லாமே இருக்கு. ப்ரொவைடர் வெர்டிகல் வந்து கொஞ்சம் ஸ்மாலா தான் இருக்கு, பட் ஃபாஸ்டா வளர்ந்துட்டே இருக்கு. 11.5% வருவாய் இந்த இடத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஃபோக்கஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ் பண்றது, பேஷண்ட் வந்து அவங்களோட சேவைகளை பார்க்கறது, கோடிங், பில்லிங், ஷெடியூலிங், இதெல்லாம் பேஷண்டே பண்றதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியலா கடந்த 2 வருடத்துல சேல்ஸ் CAGR வந்து 15%, ப்ராஃபிட் CAGR வந்து 93% இருந்திருக்கு. ஒரு ஷார்ப் growth இருக்கு இந்த நிறுவனத்துக்கு அப்படிங்கறத காட்டுது. இந்த கேப் வந்து மெயினா லோவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷனால தான் வந்திருக்கு. அதனால டைரக்ட் இம்பாக்ட் மார்ஜின்ஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. நெட் மார்ஜின் 3.4% இருந்து 9.6% அதிகமா இருக்கு. கிளியர் ஆபரேட்டிங் லெவரேஜ் காட்டுது. செப்டம்பர் 2025ல P&L ஸ்ட்ராங் டாப் லைன் growth வந்து கிளியர் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் காட்டியிருக்கு. சேல்ஸ் 25% வளர்ந்திருக்கு 1658 crores. எக்ஸ்பென்ஸ் வந்து 21% தான் வளர்ந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஆபரேட்டிங் லெவரேஜ் மறுபடி காட்டுது. இந்த வளர்ச்சியில ஒரு பெரிய பங்கு எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராட்பாத் அக்விசிஷன்ல இருந்து வந்திருக்கு. ஓவரால் வளர்ச்சி 25%, ஆர்கானிக் வளர்ச்சி வந்து 16% இருந்திருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு 26% அப்சல்யூட் டர்ம்ஸ்ல. பட் காஸ்ட் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து வெறும் 62 BPS தான் அதிகமா இருக்கு.
ஸோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் லார்ஜா ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத காட்டுது. எஃபிஷியன்சி வந்து டைரக்ட் இம்பாக்ட் நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 38% வளர்ந்திருக்கு 415 crores அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 231 bps 25% வளர்ந்திருக்கு. நான் ஆப்ரேட்டிங் சைட்ல பார்த்தோம்னா அதர் இன்கம் ஜம்ப் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் டிக்ளைன் ஆயிருக்கு அண்ட் டிப்ரிசியேஷனும் ஸ்லைட்டா லோவரா இருந்திருக்கு. இதனால நெட் ப்ராஃபிட் 115% அதிகமா இருக்கு 251 crores அண்ட் என்பிஎம் வந்து 15.1% அதிகமா இருக்கு 631 bps எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. growth outlook பார்த்தோம்னா குளோபல் ஹெல்த் கேர் அவுட் சோர்சிங் ஸ்பெண்ட் வந்து 3.8 lakh crores இருக்கு. பேயர் சைட் பெனிட்ரேஷன் 22 to 24% தான் இருக்கு அண்ட் ப்ரொவைடர் சைட்ல வந்து 20% தான் இருக்கு. 2028ல பேயர் அவுட் சோர்ஸ் ஆபரேஷன்ஸ் வந்து 7% CAGR வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடர் சைடு வந்து 12 to 13% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்டர் growth இருக்கு இந்த ப்ரொவைடர் செக்மெண்ட்ல அப்படிங்கறத இது நல்லாவே ஹைலைட் பண்ணுது. கம்பெனி வந்து FY26ல வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ growth வந்து அதிகம் பண்ணிருக்காங்க 21%. மெயின்டைன் வந்து EBITDA மார்ஜின் 25% மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான். FY25ல ரெவென்யூ வந்து $658 million இருக்கு. ஸோ 21% growth வந்து FY26ல ரெவென்யூ $796 million வந்து $113 million இன்க்ரிமெண்டலா ஆட் பண்ணலாம்னு இருக்காங்கிறத காட்டுது. INR டேர்ம்ஸ்ல பார்த்தோம்னா இது ரஃபா 1200 crores ஆனுவல் ரெவென்யூ, ஆல்மோஸ்ட் 70% ஒரு ஃபுல் குவார்டரோட ரெவென்யூ. அதே சமயத்துல கிளைண்ட் பேஸும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. ஆக்டிவ் கிளைண்ட் குரூப்ஸ் வந்து 44 இருந்திருக்கு FY24ல, இது 82 அதிகமா இருக்கு H1 FY26ல. கிளைண்ட் கான்சென்ட்ரேஷனும் வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. டாப் 3 கிளைண்ட்ஸோட ஷேர் வந்து 68% இருந்தது 63% ஃபால் ஆயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தான். CFO to ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 0.82x இருந்து 0.93x அதிகமா இருக்கு. பெட்டர் கேஷ் கன்வர்ஷன் இருக்கு அப்படிங்கறத இது சிக்னல் பண்ணுது. பேலன்ஸ் ஷீட்டும் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 0.39x இருந்து 0.17x கம்மியா இருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து 6x இருந்து 10.6x பெட்டர் ஆயிருக்கு. பட் நிறுவனத்துக்கு ரிஸ்க்கும் இருக்கு. கம்பெனி வந்து எஃபர்ட் பேஸ் மாடல்ல இருந்து AI அண்ட் ஆட்டோமேஷன் லெட் சொல்யூஷன்ஸா மாறிட்டு இருக்காங்க. ரெவென்யூ பர் டிரான்சாக்ஷன் வந்து நேச்சுரலா டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கரண்ட் இம்பாக்ட் ஆஃப் கேனிபலைசேஷன் இஸ் 1.5 to 2% தான். இது 4 to 5% நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல அதிகமா இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சீசனாலிட்டி ஒரு பெரிய ஃபேக்டர் தான். பிராட்பாத் அக்விசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் Q3 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ரெவென்யூ வந்து Q4ல வந்து ஷார்ப்பா டிக்ளைன் ஆயிருக்கு. குவார்டர்லி வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத காட்டுது. இது கூட சேர்த்து பிராட்பாத்தோட மார்ஜின்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா லோவரா இருக்கு சஜிலிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது. அதனால எபிட்டா மார்ஜினை 120 to 150 bps வந்து டைல்யூட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நியர் டேர்ம்ல இது ஆறக்கும் வாய்ப்பு இருக்கு. கிளைண்ட் கான்சென்ட்ரேஷன் இன்னுமே ஹையா தான் இருக்கு. டாப் 3 கிளைண்ட்ஸ் வந்து 63% கான்ட்ரிபியூட் பண்றாங்க அண்ட் டாப் 10 கிளைண்ட்ஸ் 88% ரெவென்யூ கொடுக்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு லார்ஜ் கிளைண்ட் வந்து கன்சல்டேஷன் இன்சோர்ஸ் பண்றாங்க இல்ல வெண்டர் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா சடன் growth ஷாக் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னைக்கோட பட்டியல்ல நம்ம அடுத்து பார்க்க போற நிறுவனம் வந்து ஸ்விக்கி. மார்ச் 2025 அண்ட் டிசம்பர் 2025ல ஷேர் ஹோல்டிங் வந்து கிளியர் மந்த் ஆன் மந்த் அக்யூமுலேஷனை காட்டுது. FII அவங்க ஸ்டேக்கை 4.9% இருந்து 16.1% அதிகம் பண்ணியிருக்காங்க. DII 9.3% இருந்து 22.5% அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த பங்கு வந்து ஆல் டைம் ஹை டிசம்பர் 2024ல பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா பிரைஸ் வந்து வீக்கா இருந்திருக்கு ட்ரெண்ட்ல. கரண்டா ஸ்டாக் வந்து அதனுடைய ஆல் டைம் லோ லெவல்ஸ் மே 2025ல இருக்கு. பிசினஸ் growth பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து 39% வளர்ந்திருக்கு கடந்த 3 வருடமா. பட் ப்ராஃபிட் CAGR வெறும் 4% தான் வளர்ந்திருக்கு. நிறுவனம் இன்னுமே லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் பார்க்கலாம். லாஸ் டு ரெவென்யூ ரேஷியோல இது கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸ்விக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கன்சியூமர் ஃபர்ஸ்ட் டெக் பிளாட்ஃபார்ம், டெலிவரி, குயிக் காமர்ஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் லோக்கல் சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே ஆப் மூலமா. பிசினஸ் மிக்ஸ் நல்லாவே எவால்வ் ஆகுது. ஃபுட் டெலிவரி இது ஹிஸ்டாரிக்கா கோர் செக்மெண்டா இருந்திருக்கு. 45% ரெவென்யூ கொடுத்திருக்கு H1 FY25ல. ஆனா அதனுடைய ஷேர் டிக்ளைன் ஆயிருக்கு 35% H1 FY26ல. ஃபோக்கஸ் வந்து ஆர்டர் growthல மட்டும் கிடையாது, பட் ஹையர் டேக் ரேட்ஸ், அதுக்கப்புறம் ஆட் ரெவென்யூ, அதுக்கப்புறம் பிரீமியம் ஆஃபரிங்ஸ் ஆன போல்ட், அதுக்கப்புறம் ஒன் பிளாக்கையும் பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சப்ளை செயின் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஸ்கூட்ஸி பிளஸ் லிங்க்ஸ் வந்து பிகஸ்ட் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டரா அந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. H1 FY26ல 46% ஷேர் கொடுத்திருக்கு. இந்த செக்மெண்ட் வந்து டாப் லைன் பூஸ்ட் பண்ணிருக்கு. பட் மார்ஜின்ஸ் சின்னதா இருந்திருக்கு ட்ரேடிங் ஹெவி நேச்சர்னால. குயிக் காமர்ஸ் இல்லைனா இன்ஸ்டாமார்ட்டும் ஃபாஸ்ட் க்ரோயிங் வெர்டிகலா இருந்திருக்கு. ரெவென்யூ 12% H1 FY25ல 17% H1 FY26ல. இந்த செக்மெண்ட் வந்து பிகஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பிரஷர்
பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா ஹெவி எக்ஸ்பான்ஷனால எபிட்டா பை ரெவென்யூ வந்து -69 to -86% ஆயிருக்கு. அவுட் ஆஃப் ஹோம் அதாவது டைனோட் ஈவென்ட்ஸ் அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் இன்னோவேஷன்ஸ்லாம் இன்னுமே ரொம்ப ஸ்மால் கான்ட்ரிபியூட்டரா தான் இருந்திருக்கு நிறுவனத்துக்கு. செப்டம்பர் 2025ல வந்து சேல்ஸ் 54% வளர்ந்திருக்கு 5651 crores. growth drivers clear. போல்ட் வந்து 10% ஃபுட் ஆர்டர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் ஆர்டர் ஃப்ரீக்வன்சியே இது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். சப்ளை செயின் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெவென்யூ 76% வளர்ந்திருக்கு 2560 crores. அதே சமயத்தில் குயிக் காமர்ஸ் ஆன இன்ஸ்டாமார்ட் வந்து மேஜர் growth என்ஜினா இந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. இதனுடைய ஜிஓவி வந்து 108% வளர்ந்திருக்கு. ஆனா செலவுகளும் இந்த நிறுவனத்துக்கு அதே பேஸ்ல வளர்ந்திருக்கு 53%. இந்த பீரியட்ல காஸ்ட் பிரஷர் ஹெவியா இருந்திருக்கு. Q2 FY26ல அட்வர்டைசிங் வந்து 93% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் பர்ச்சேசஸ் 68%, டெலிவரி காஸ்ட் 30%. இதனால ஆபரேட்டிங் லாஸ் வந்து -554 crores இருந்து -799 crores ஆயிருக்கு. ஓபிஎம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு -14.4%, பட் நெகட்டிவா தான் இருக்கு. நான் ஆபரேட்டிங் சைட்ல பிரஷர் இருந்திருக்கு. நெட் லாஸ் 74%, அதாவது -1092 crores. ஸ்விக்கியோட ரீசன்ட் growth வந்து MTU அதாவது நியூ யூசர்ஸ்னால தான், ஆர்டர் ஃப்ரீக்வன்சினால கிடையாது. ஸோ ஆர்டர் ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிளியர் ஷிஃப்ட் ஏர்லியர் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இது காட்டுது. சில மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா பிக்சர் வந்து ஃபுட் டெலிவரிக்கு மாறுது. ஜொமேட்டோ கிளியர் லீடரா இப்பவே இருக்காங்க. ஸ்ட்ரிக்டர் நெட் ஆர்டர் வேல்யூ மெட்ரிக்ஸ் அதாவது க்ரோஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ஜொமேட்டோட ஆர்டர் வேல்யூ வந்து ஹையரா இருக்கு ஸ்விக்கியோட ஜிஓவி கூட கம்பேர் பண்ணோம்னா. ஜொமேட்டோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யூனிட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹையர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பெட்டர் எபிட்டா மார்ஜின்ஸ் இருக்கு. பாசிட்டிவா ஸ்விக்கியோட மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னுமே லேக் ஆயிட்டு இருக்கு. சிக்னிஃபிகண்டா ஜொமேட்டோக்கு பின்னாடி தான் இருக்காங்க. இந்த கேப் வந்து இன்னும் நல்லா பார்க்கலாம் நம்ம குயிக்கர் காமர்ஸ்ல. பிளிங்கிட் வந்து 1.66 லார்ஜரா இருக்காங்க இன் சைஸ். நம்ம இன்ஸ்டாமார்ட் கூட கம்பேர் பண்ணுவோம்னா என்ஓவி வந்து சொல்லியிருந்தாலும் ஏஓவி ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. ஹவவர் டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில இருக்கு. பிளிங்கிட் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் காட்டியிருக்காங்க அண்ட் எபிட்டா பிரேக் ஈவன் பக்கத்துல இருக்கு. இன்ஸ்டாமார்ட் இன்னுமே லாஸ் மேக்கிங்கா இருக்கு ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் முதலீடுகள்னால. பட் இந்த பிக்சர் வந்து என்டையரா நெகட்டிவா இல்ல ஸ்விக்கி நிறுவனத்துக்கு. கம்பெனியோட லாசஸ்ல லார்ஜா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால இருக்கு அண்ட் ஆட் எக்ஸ்பென்சஸ்னால இருக்கு. இது வந்து நம்ம ஓவர் டைம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நிறுவனத்தோட growth அவுட்லுக் பார்த்தோம்னா ஃபுட் டெலிவரியில ஸ்விக்கியோட கரண்ட் MTUs வந்து 13% டோட்டல் எவர் டிரான்சாக்டட் யூசர் பேஸ் தான். இது வந்து லார்ஜ் growth ரன்வே இருக்கு அப்படிங்கறத தெளிவா காட்டுது. மேனேஜ்மெண்ட் வந்து 18 to 20% GOV growth கைடன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இவங்க ஸ்டெடி ஸ்டேட் அட்ஜஸ்டட் எபிட்டா மார்ஜின் ஆஃப் 5% ஆஃப் GOV வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குயிக் காமர்ஸ் சைட்ல பார்த்தோம்னா பிளான் வந்து நெட்வொர்க் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜூன் 2026ஓட குவார்டர்ல. யூனிட் எக்கனாமிக்ஸ் ரொம்பவே கிளியரா இருக்கு. பிரேக் ஈவன் வந்து 800 to 1000 ஆர்டர்ஸ் பர் டே பர் ஸ்டோரேஜ் வரணும். வித் ஸ்டோர்ஸ் வந்து 6 to 12 months மெச்சூரிங் டைம் வந்து இருக்கிற மாதிரி. எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் வந்து ஸ்கேலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள். எந்த நியூ ஸ்டோர்ஸும் ஆட் பண்ணாம ஸ்கேலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் 10,000 கோடி பக்கத்துல ரேஸ் பண்ணிருக்காங்க QIP மூலமா அண்ட் அடிஷனலா 2400 crores வந்து ரேபிடோ ஸ்டேக் வந்து டைவெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால எடுத்திருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து இந்த நிறுவனத்துக்கும் சில ரிஸ்க் இருக்கு. பிகஸ்ட் இமீடியட் ரிஸ்க் வந்து இன்ஸ்டாமார்ட் தான். இது வந்து ஸ்விக்கியோட லாஸ் மேக்கிங் growth என்ஜினா இருந்திருக்கு. காம்படிஷன் பிளிங்கிட் வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிருக்காங்க +4.6%. பட் இன்ஸ்டாமார்ட் வந்து இன்னும் டீப் லாசஸ்ல தான் இருக்கு. எபிட்டா மார்ஜின் -12.1% அண்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் -2.6% இருக்கு. காம்படிட்டிவ் பிரஷர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ரொம்பவே ஹையா இருக்கு. பிளிங்கிட் அண்ட் ஜெப்டோ வந்து அக்ரெசிவா ஸ்கேல் பண்ணிருக்காங்க அண்ட் Q2 FY26ல பிளிங்கிட்டோட GOV வந்து சிக்னிஃபிகண்டா இன்ஸ்டாமார்ட்டோட விட அதிகமா இருக்கு. அது 11,000 இது 7,000 பக்கத்துல தான் இருந்திருக்கு க்ரோஸ் அண்ட் growth வந்து ஃபாஸ்டா இருந்திருக்கு 137% versus 108%. இந்த கேப் வைடாட்டே இருந்தா ரிஸ்க் ஆஃப் நெட்வொர்க் எஃபெக்ட் லாஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஷேர் டைல்யூஷன் ஸ்விக்கியோடது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்ம இந்த காணொலியை முழுசா பார்த்துட்டோம். நீங்க எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த காணொலி எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா மறக்காம டக்குன்னு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போகணும்ல. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.